Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம சுற்றுச்சூழல் கல்வி சப்ஜெக்ட்டோட நீர் மாசுபடுதல் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். எந்த क्वेश्चनக்குமே நீர் மாசுபடுதல் அப்படினா அது நீர் எதனால மாசுபடுது அப்படிங்கறது எழுதுறதுக்கு முன்னாடி நீர் எதுக்கெல்லாம் பயன்படுத்துது, நீர் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி கான்செப்டை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமே வந்து நீர் மாசுபடுதலோட பொருள் வரையறை அது எந்த மாதிரிலாம் மாசுபடுது அதுக்கு காரணம் யார் அந்த மாதிரிலாம் எழுதலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீர் மாசுபடுதல். நீர் மிக முக்கியமான இயற்கை வளமாகும். இது எல்லா வகையான உயிர்கள் மற்றும் பயிர்களின் பராமரிக்க மிக முக்கியமானதாகும். நீரினோட பயன் எங்கெங்கெல்லாம் நம்ம நீரை யூஸ் பண்ணுறோம்னா சுகாதாரம், அதாவது மருத்துவ கழிவுகளில் வந்து அகற்றத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நீர்ப்பாசனம், குடிநீர் தேவை, தொழிற்சாலை தேவை, குடும்ப தேவைகள், கழிவுப் பொருட்கள் வெளியேற்றல். ஏன்னா நம்ம நீர் இல்லாமல் உயிரே வாழ முடியாது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம நீரை தான் சார்ந்து இருக்கோம். அந்த நீர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா நீர் நிலையங்கள், ஆறுகள், பெருங்கடல்கள், குட்டைகள், ஏரிகள், கடல்கள், இங்கேருந்து தான் நமக்கு வந்து நீர்கள் வந்து கிடைக்குது. இது வந்து எப்படி மாசு அடையுதுன்னா நகரமாக்குறது. சிட்டி வந்து உருவாக்குறாங்க இல்லையா, சிட்டியில் என்னென்ன மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க, நிறைய பில்டிங்ஸ் கட்டுறாங்க, அப்போ வந்து தொழிற்சாலை நிறைய கட்டுறாங்க. அந்தமாரி போது நகரமயமாக்கும் போது நிறைய மாசுபாடு ஏற்படுது. அதனால தான் வந்து அதிக அளவில் நீர் வந்து மாசு அடைகிறது. நீர் மாசுபடுதல் பொருள் பார்க்கலாம். கரையக்கூடிய குப்பை மற்றும் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் கேடுறுவது நீர் மாசுதல் எனப்படும். அதாவது கரையக்கூடிய பொருள்னா சாய தொழிற்சாலையில் வர சாயமாக இருக்கட்டும், குளியல் சோப்பு, அந்த மாதிரி சோப்பு வகைகள் நிறைய விஷயங்கள் வந்து நீரில் கரையக்கூடியது. அது வந்து நீரில் இருந்து கரைஞ்சிச்சுன்னா நீர் வந்து மாசுபாடு ஏற்படுது. நீர் மாசுபடுதல் வரையறை. நீர் மாசுபடுதல் என்பது மனிதன் மற்றும் நீர்வாழ் உயிர்களில் ஏற்படும் தீங்கான விளைவுகளுக்கு காரணமான நீரின் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்புகளில் மாற்றமாகும் என்று வரையறை செய்யப்படுகிறது. அதாவது நீரில் இருக்க ஹியூமன்ஸ்னாலேயோ இல்லை பிற உயிர்களாலேயோ நீரில் வந்து நிறைய நம்ம தீங்கு ஏற்படுத்துகிறோம். ஏதாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது தொழிற்சாலை கழிவுகள் வந்து அதில் கலக்குது. நிறைய சுத்தம் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து சோப்பு நுரைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அழுக்காகுது. குப்பைகள், பிளாஸ்டிக்கல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தண்ணியில் போடுறோம். அந்த மாதிரி போடும்போது அந்த தண்ணியில் இருக்கிற வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் பண்பு வந்து மாற்றமடையுது. அப்படி மாற்றமடையும் போது தான் நீர் வந்து மாசுபாடு அடைகிறது. இந்த தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கும் போது நிறைய நோய்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நீர் மாசுபடுதல் மூலங்கள் அல்லது ஆதாரங்கள். 2 முக்கிய மூலங்கள் இருக்குது. அது என்னென்னா இயற்கை மூலங்கள், மனிதனால் தூண்டப்படும் மூலங்கள். இயற்கை மூலங்கள் இயற்கை நீர் மாசுபடுத்திகள், மண்ணரிப்பு, எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவுகள், கடற்கரை மற்றும் மலைமுகட அரிப்பு, வெள்ளம், தாவரம், விலங்குகள் அதாவது பிராணிகள் சிதைவு போன்றவற்றை உள்ளடக்கிது. மண்ணரிப்பு எல்லாம் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா நிறைய குப்பைகள், வீடு பொருள்லாம் இடிஞ்சு விழுவுது. அந்த மாதிரி தாவரங்கள், விலங்கு, மனிதன் இறப்பு, அந்த மாதிரி யாராவது இறந்துட்டாலும் அந்த இறந்த உடல்கள்லாம் தண்ணியில் போய் இருக்கிறதுனால அந்த தண்ணியில் மாசடையுது. இதெல்லாம் வந்து இயற்கை மூலங்கள். இதுவே வந்து மனிதனால் எப்படிலாம் நீர் மாசு அடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனிதனால் தூண்டப்படும் மூலங்கள். இவ்வகை நீர் மாசுபடுத்திகள் தொழிற்சாலை உருவாக்கம், நகரமயமாக்கல், வேளாண் மூலங்கள். வேளாண் மூலங்கள்னா பூச்சிக்கொல்லி, வேதியியல் உரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் வேளாண் மூலங்கள். பண்பாட்டு மூலங்கள். பண்பாட்டு மூலங்கள்னா இப்போ விநாயகர் சதுர்த்தியில் வந்து விநாயகரை வந்து தண்ணியில் வந்து கரைப்போம். அப்போ அதில் யூஸ் பண்ணுற விநாயகருக்கு யூஸ் பண்ணுற பெயிண்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீரில் கரையும் போது நீர் வந்து மாசுபாடு ஏற்படுது. இது வந்து மனிதனால் தானே ஏற்படுது. அதுவும் இல்லாமல் நகரத்தில் உள்ள குப்பைகள் வந்து மற்ற கழிவுகளை வந்து நம்ம தண்ணியில் போடுறது, பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு அது வந்து தண்ணியில் போய் சேர்ந்துடுது. தொழிற்சாலை கழிவுநீரும் வீணான உற்பத்தி பொருள்களும், வேளாண்மை கழிவுநீர், அனல் மின் நிலையம் மற்றும் அணுசக்தி நிலை கழிவு பொருள். கடல் வழியில் எண்ணெய் பயணம் வந்து செய்வாங்க கப்பலில். அப்படி போகும்போது கப்பலில் வந்து எண்ணெய் கசிவு வந்து ஏற்படும். இல்லை அந்த எண்ணெய் டேங்க் வந்து வெடிச்சிரும். அப்போ வந்து எண்ணெய் வந்து கடலில் வந்து கலக்குது. இதெல்லாம் வந்து மனிதனால் ஏற்படக்கூடிய மூலங்கள். மனிதனால் வந்து நீர் மாசுபடுது. நீர் மாசுபடுதலின் வகைகள். மேல்மட்ட நீர் மாசுபடுதல், ஏரி நீர் மாசுபடுதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல், கடல் நீர் மாசுபடுதல், ஆற்று நீர் மாசுபடுதல். நீர் மாசுக்களின்
மூலங்கள் அடிப்படையில் நீர் மாசுபடுதல் வகை செய்யப்படுகிறது. அதாவது வந்து ஒவ்வொரு டைப்லேயுமே அது வந்து வகைப்படுத்துகிறாங்க. நீர் வந்து எந்த மாதிரிலாம் மாசுபடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடுத்துக்காட்டாக சாக்கடை நீரால் மாசுபடுதல், வீட்டு கழிவுகளால் நீர் மாசுபடுதல், தொழிற்சாலை கழிவு நீரால் மாசுபடுதல், திடக்கழிவுகளால் நீர் மாசுபடுதல், வேளாண் கழிவுகளால் நீர் மாசுபடுதல். இந்த டைப்பில் வந்து நீர் வந்து மாசுபடுது. அப்படி சாக்கடை நீர் மாசுபடுதல் கழிவு நீரால் மாசுபாடு ஏற்படுவதற்கு முக்கிய மூலம் நீரில் சுத்தம் செய்யப்படாத சாக்கடை நீர் கலப்பதாகும். சாக்கடை நீர் என்பது வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் நீராலான கழிவும் பிராணி அல்லது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் வெளியேறும் கழிவும் ஆகும். அதாவது சாக்கடை நீர்னால் நம்ம நிறைய துணி துவைக்கிற சோப்பு, நம்ம வீட்டை வாஷ் பண்ணுறது, கார் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி பொருட்கள் வாஷ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த சாக்கடை நீராக போய் கழிவு வந்து கலக்கிறோம். நம் குளியல் தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து அது வந்து நீரில் மறுசுழற்சி பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு விடுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். அதுமாரி பண்ணாமல் வெளியே வந்து விடும்போது அது சாக்கடை நீராக மாறிடுது. இதுதான் சாக்கடை நீர் மாசுபடுதல். இது மனித கழிவுகள், காகிதம், துணி, சோப்பு, துணி துவைக்கும் சோப்புகள் போன்றவற்றை கொண்டது. குட்டைகளிலும் ஏரிகளிலும் ஓடைகள் ஆறுகளில் கழிவுப் பொருட்களை கொட்டும் மோசமான பழக்கம் கிராமங்களிலும் நகரங்களிலும் மாநகரங்களிலும் இன்றும் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. தொழிற்சாலை கழிவு நீரால் மாசுபடுதல். இப்போ வந்து சாயப்பட்டறையில் வரும் இல்லையா, அந்த சாயம் போய் தண்ணியில் கலக்குது. அப்புறம் தோல் பயனிடும் தொழிற்சாலைகள், துணிகளுக்கு வண்ணமேற்றும் சாயப்பட்டறைகள், காகிதங்கள் மற்றும் காகிதக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், எஃகு தொழிற்சாலைகள், சுரங்க செயல்கள் போன்றவற்றை வெளிப்படும் கழிவு நீரில் பல வகைப்பட்ட கரிம மாசுபாடுகள் நிறைந்துள்ளது. அது எந்தெந்த மாசுன்னா, தொழிற்சாலை கழிவு நீரில் உள்ள மாசுக்கள் வந்து DTE சயனைடுகள், எண்ணெய்கள், உயர் எண்ணெய்கள், பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்படும் பொருட்கள், பினால், தொங்கும் திடல் பொருட்கள், உலோக கழிவுகள், அமிலங்கள், நச்சுகள், வண்ணங்கள், உப்புகள், இவ்வளோ மாசுபடுத்திகள் இருக்குது. அப்போ இந்த மாசுபடுத்திகள்லாம் போய் நீரில் கலக்கும் போது நிறைய நோய்கள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கழிவு நீரால் மாசுபடுதல். வெப்பமும் கதிர்வீச்சுடைய பொருட்களும் இரு முக்கிய மாசுபடுத்திகளாகும். இவை முக்கியமாக மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து உருவாகும் கழிவாகும். அதாவது அனல் மின் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து தண்ணி அதிகமாக போர்ஸாக போகும்போது அந்த இடத்துல வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அந்தமாரி வெப்பம் அதிகமாக இருக்கும்போதும் நீர் வந்து மாசுபடி அடைகிறது. வேளாண்மை கழிவுகளால் நீர் மாசுபடுதல். இது நீர் மாசுபடுதலின் மற்றொரு வகையாகும். இவை முக்கியமான உரங்களாக பயன்படுத்தும் வேதிப்பொருட்கள், நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் உயிர்கொல்லிகள் போன்றவை கொண்டது. அதாவது வந்து செடியில் இருக்க பூச்சிகள்லாம் சாகணும்னு சொல்லிட்டு உயிர்கொல்லியை பயன்படுத்துவோம். அப்போ அந்த உயிர்கொல்லி மருந்து ஒரு பூச்சியை கொள்ளுதுன்னா அதுலேயும் விஷம் இருக்கும். அப்போ அந்த விஷம் வந்து அந்த செடியிலையும் கலந்து காய்கறிகளுக்கு கலந்துக்கிறதுனால அந்த அப்போ வந்து நீர் யூஸ் பண்ணும்போது அந்த செடியில் பட்டு அந்த உயிர்கொல்லிகளை மண்ணில் போகுது இல்லையா, அந்த மண்ணில் படுற நீரும் அந்த உயிர்கொல்லியாக மாறிடுது. இவை வெளியேறி நீர்நிலையங்களை அடைகிறது. நவீன வேளாண்மை பல வகை உரங்களை, குறிப்பாக செயற்கை உரங்களையும் உயிர்கொல்லிகளையும் மிக அதிக அளவில் சார்ந்துள்ளது. அவை மிகவும் ஆபத்தானவை, தீங்கு விளைவிப்பவை, இயற்கை சுற்றுச்சூழல் மண்டலத்தை பாதிப்பவை, வேதிப்பொருட்கள் உணவுப் பொருட்களின் தரத்தை பாதிக்கிறது. நீரை குடிக்க தகுதியற்ற மாற்றத்துடன் நோய்களையும் ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தும் போது அதில் வந்து நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து உணவுப் பொருட்களோட தரத்தை வந்து குறைச்சிருது. அந்த தரமில்லாத பொருளை நாம் சாப்பிடும் போதும் நிறைய நோய்கள் வருது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.